மீனாட்சி, அதுக்கு இன்னும் 1 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் இல்ல? ஏன் அதுக்கு மேல கூட காத்துக்கிட்டு இருக்க வேண்டி வரலாம். அதை விட மீனாட்சி, நான் சொல்றபடி நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா இன்னும் 2-3 மாசத்துல நம்ம கல்யாணம் நடக்க வழி பிறந்துரும். எப்படி? நீ எப்படி உன் தம்பியை படிக்க வச்சு அவன் டாக்டர் ஆன பிறகு குடும்ப பொறுப்பை எல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் கல்யாணம் செய்துக்கணும்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி கோர்ட்ல நடந்துட்டு இருக்கிற என் வழக்கு முடிவு தெரிஞ்ச பிறகுதான் உன்னை நான் கல்யாணம் செய்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வழக்கு என் பக்கம் ஜெயமாகணும்னு தயவு செய்து சாமி கிட்ட வேண்டிய. உங்க பக்கம் ஜெயமாயிட்டா 4 லட்சம் ரூபாய் சொத்து எனக்கு கிடைக்கும். அப்புறம் உன்னை மட்டுமல்ல, உன் தம்பி படிப்பு மட்டுமல்ல, உன் குடும்ப பொறுப்பு புறாமே நான் ஏத்துக்குவேன். அந்த நம்பிக்கை உனக்கு மேல இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, பணம் வந்ததுக்கு அப்புறம் என் குணம் மாறிடுமோன்னு நினைக்கிறேன்னு தான் கேக்குறேன். நிச்சயமா உங்க குணம் மாறத்தான் போகுது. மீனாட்சி, என்ன அப்படி சொல்றேன்? பணம் வந்ததுக்கு அப்புறம் உங்க குணம் இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்ல விதமா மாறிடும்னு தான் நம்புறேன். மீனாட்சி, இதெல்லாம் எதுக்கு கொண்டாந்த மேன்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? 2ஆம் தாரம் கல்யாணம் செய்துக்கிட போறேன், பெண்ணு பார்த்து கொண்டாயா? நீங்க கொண்டாந்துட்டேன். பொண்ணு இல்ல நாட்டு கட்டைகளை புடிச்சு கொண்டாந்துருக்க இல்ல? நீ எல்லாம் அழகாத்தாங்க இருக்கு. உன் கடைங்க அழகா இருக்கியா? உனக்கு சேலை கட்டின மாதிரி இருக்கு. இந்த வயசுல 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணி கொண்டு ஏன் நினைச்சேன் நான்? அந்த சந்தேகம் எனக்கே உண்டு. சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். புள்ள குட்டிகளை பெற்றுக்கிறதுக்கும் சமையல் கட்டுக்கு ஆள் இல்லன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 8 குழந்தைகளை பெற்று ஆயிட்டேன். வேற எதுக்காகத்தான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட போறீங்க? அத கேளியா சொல்றேன். இப்ப வர போற பொண்ணு இருக்க, அத அப்படியே கொண்டாந்து தூக்கி உட்கார வச்சிடும். உட்கார வச்சுட்டு அப்படி கை கட்டிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு இல்ல, 24 hours அதை பார்த்துக்கிட்டே நிக்கணும் சிரிச்சுக்கிட்டு. அப்படின்னா அந்த ஃபிகர் எப்படி இருக்கணும்? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நான் ரொம்ப சாமர்த்தியமா கண்டுபிடிக்கணும். நீ முகம் இருக்க, அது சாதி தெரியும் மாதிரி இருக்கணும். தெரியுதா? கழுத்து மட்டும் சரோஜா, கழுத்துல இருந்து இடுப்பு இருக்க வைஜந்தி, இடுப்பு இருக்க விஜயா, இடுப்பு ஜெயலலிதா. டோட்டலா பார்க்க போனோம் பத்மினி மாதிரி இருக்கணும். கொண்டா சட்டுப்பட்டு ரசிக்கும். இவ்வளவு லட்சணங்களும் பொருந்திய ஒண்ணு உங்களுக்கு மனைவியா வரணுமா? பின்ன உனக்கு பியூட்டிகளை ரசிக்கிறதுக்கு என்ன தவிர இந்த நாட்டுல எவையா இருக்கிறான்? எங்கடா இருக்க? இங்கதான் இருக்கிறேன். முக்கியமான பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்கேன். நஞ்சானியும் குஞ்சானியும் எடுத்துக்கிட்டு மேல வர்றேன். ஒண்ணு இல்லடாப்பா, என்னமோ இந்த ஊர்ல புதுசா சர்க்கோஸ் வந்திருக்கான், அத பாக்கணும்னு உன் மக்கள் எல்லாம் என்ன புடுங்கி எடுக்கிறாங்க.